அன்பானவர்களே, ஹாய், குட் மார்னிங். ஒரு விஷயம் என்னன்னா, பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஸோ நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அதாவது நாளைக்கு எது தேவையோ நாளைக்கு எது தேவையோ அது முற்போக்கு. அதை ஆமா. அதை நோக்கி நாம் போக வேண்டும். நல்ல கண்டுபிடிப்புகள், நல்ல புத்தகங்கள், நல்ல நண்பர்கள், அந்த மாரி. நாளை என்பது ஒரு முற்போக்கு முற்போக்கு விஷயம். இப்போ சப்போஸ் வந்து ஒரு 2 மாதம், 3 மாதம், 4 மாதம் முன்னால நம்ம என்னென்னமோ வாங்கியிருப்போம். ஏதோ டிவி வாங்கியிருப்போம், அதை வாங்கியிருப்போம், கார் வாங்கியிருப்போம், என்னென்னமோ வாங்கியிருப்போம். அது பிடிக்கல, தூக்கி போட்டுட்டோம். இனிமே அது நமக்கு தேவையில்ல. வாட்ஸ் தட்? அது பிற்போக்கு. அவ்வளோதான், நமக்கு தேவையில்ல, எல்லாத்தையும் போட்டுடலாம், அந்த மாரி தான். வருங்காலங்கள்ல வந்து இப்போ இந்த கார், கீர் எல்லாமே இருக்காது. இந்த பாட்டு டீசல், பெட்ரோல் அந்த மாதிரி சொல்கிறேன். ஆனால் இப்போ நான் இப்போ நீங்கள் பார்க்க முடியல, நான் பேட்ரி கார்ஸ்லாம் வந்துடுச்சு. இவ்வளோ கண்டுபிடிப்புகள், டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஆனால் மனிதனுடைய அந்த கீழ்த்தரமான புத்தி மட்டும் அந்த சம்பாதிக்கிறது அதை, அப்புறம் அந்த ஆட்டையை போடலாம், எவனை வந்து ஏமாற்றலாம், அது மட்டும் குறையவே இல்லை. ஸோ அதுதான் சொல்கிறேன், நாளைக்கு அப்படி என்று எண்ணி வாழ வேண்டும். காலையில் வேலைக்கு போகணும், மத்தியானம் ஆமாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ராத்திரி கொஞ்சம் நல்லா தூங்கணும், மறுபடியும் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நேர்மை, உண்மை, உழைப்பு, இப்படி வாழணும். தட் இஸ் என்னது ப்ராட் மைண்டட் பீப்புள்ஸ், தே ஹாவ் டு டூ தட். அதான் ப்ராட் மைண்டட், நம்ம பகுத்தறிவு, அறிவு, கல்வி, இந்த மாதிரி மக்களில் வந்து அப்படி போவாங்க. பட் கல்வி அறிவை வைத்துக்கொண்டு நல்லா படித்து விட்டோம் என்பதை வைத்துக்கொண்டு பாமர மக்களை ஏமாற்றினா இயற்கை ஒன்று சாப்பிட்டுடும். ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தயவு செய்து உங்கள் குழந்தைகளிடம் செல்ஃபோன் கொடுக்காதீங்க. சின்ன பாப்பா குழந்தை, ஆமாம் ஆமாம், நிலா ஓடி வா, நில்லாமல் ஓடி வா, மலை மீது ஏறி வா, மல்லிகைப்பூ கொண்டு வான்னு சொல்லி அந்த காலத்தில் எப்படியே பாட்டி அம்மாலாம் வந்து ஏமாற்றி சோறு ஊட்டுவாங்க. அந்த மாதிரி பாப்பா அழுதுன்னு சொல்லி அது கையில் நீ ஃபோன் கொடுத்துட்டேன்னா அது கிடைக்கக்கூடாதவர்கள் கையில் கிடைத்து விட்டால், சப்போஸ் ஆமாம் நீ அங்கேயே அது அழுதுன்னு சொல்லி ஃபோனை கொடுத்துட்டு கிச்சனில் இருப்பேன், இல்லை அங்கே ஏதாவது ரீல்ஸ் போட்டுன்னு இருப்பேன், இல்லை ஷார்ட்ஸ் போட்டுன்னு இருப்பேன். ஆனால் இந்த ஃபோன் என்பது வந்து அது ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய, நான் நேற்று கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இந்த பத்திரிகைக்காரர்கள் இருக்கிறாங்கள, ஜேர்னலிஸ்ட்டுகள் இல்லை என்றால் உலகமே கிடையாது. 4வது தூணுன்னு சொல்லுவாங்க அவங்கள, பில்லர், த 4th பில்லர் அப்படி சொல்லுவாங்க ஜேர்னலிஸ்டினும். அவர்கள் இல்லைன்னா உலகமே கிடையாது. ஆமாம், இன்றைக்கி நிறைய ஜேர்னலிஸ்ட்டு துட்டுக்கு விலை போயிட்டான். இந்த அரசியல்வாதிங்க அல்ல கைங்கக்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அவர்களுக்கு சாதகமாக அவங்க என்ன நியூஸ் போய் மக்களுக்கு சேரணுமோ அந்த மாதிரி விஷயம். இப்போ கூட அந்த கும்பமேளா, திருவேணி சங்கம் நான் போயிருக்கேன். நான் 2-3 தடவை போயிருக்கேன். இப்போ இல்லை, ரொம்ப நாட்களுக்கு முன்பே. ஆமாம் இருக்கும், மோர் தென் 15 இயர்ஸுக்கு முன்னாடி சொல்கிறேன். நான் போயிருக்கேன் திருவேணி சங்கமம், அங்கெல்லாம் நான் குளிச்சிருக்கேன். அங்கே அந்த காசி கீசி இந்த கோரிகள் அவனுங்க கதையெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. ரொம்ப அசிங்கமான கதை. கங்கை நீர் ரொம்ப புனிதம்லாம் சொல்லுவானுங்க. அது புனிதம் கிடையாது, சாக்கடை. ஆமாம், போய் நான் 2-3 தடவை என் பிள்ளைக்கு பிண்டம் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் அதில் குளித்து சொறி வந்துடுச்சு. சொறி வந்துடுச்சு. அப்புறம் அதெல்லாம் அப்போ மாத்திரை கதிரை சாப்பிட்டு சரி பண்ணிட்டேன். தட்ஸ் நாட் அ மேட்டர். ஸோ உங்கள் குழந்தைங்கக்கிட்ட அந்த ஃபோன், ஏன்னா அதில் என்னென்ன நீங்கள் வீடியோ வச்சுருந்தீங்க, ஃபோன் நம்பர் வச்சுருந்தீங்க, அந்த ஆதார் கார்டு, இந்த ஆதார் கார்டு, அந்த நம்பர், இந்த நம்பர், என்னென்ன வீடியோஸ் வச்சுருந்தீங்க, அது ஒரு திட்டுப்பயலுக்கு கிடச்சிச்சின்னு ஏன், சப்போஸ் யாரையாவது ஒருத்தனை மர்டர் பண்ணிட்டு வருவான், அந்த பாப்பா ஃபோன்லேருந்து ஒரு ஃபோனை பண்ணி விட்ருவான். அந்த பாப்பா யாருக்கு பண்ணி போட்டுருவான், அந்த செத்து கொன்று போட்டு வந்தான்ல பாடி, அந்த பாடிக்கு அந்த ஃபோன் அங்கே தான் கிடக்கும். அதில் இது நீ உன் ஃபோன் நம்பர், உன் ஃபோன், உன் பாப்பா ஃபோன்லேருந்து, இல்லை உன் ஃபோன்லேருந்து அந்த கால் அங்கே போய்டும். போலீஸ்காரன் நேராக போயிட்ட உடனே அந்த ஃபோனை தான் எடுத்து நக்குன்னுவான். இந்த போலீஸ்காரங்க இருக்க பேர், அதனால் திருட்டு பசங்க, எச்சப் பசங்க. ஒரு ஒரு பொருளை வந்து ஒருத்தவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறோம். அந்த பொருளை வந்து ஒரு மோட்டர் சைக்கிள், பப்ளிக்கில் போகிறோம், மோட்டர் சைக்கிளில் போகிறோம், உடனே சாவியை எடுப்பான். எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா அதெல்லாம்? இல்லை அமெரிக்காவிலலாம் இந்த மாதிரிலாம் பண்ணால் சுட்டு கொண்டுருவானுங்க. அதுக்கு தான் அமெரிக்கா. ஆமாம். ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம போகிறோம். தயவு செஞ்சு உங்கள் பாப்பாங்கக்கிட்டே சரி, உங்கள் ஃபோன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த ஃபோன் வந்துடுச்சு, அதனால் எல்லோருடைய வாழும் நரக கதி ஆகிடுச்சு. அதுக்கு தான் WWW நியூமராலஜி படி 666 ஈக்குவல் டு சாத்தான். சாத்தான்கள் ராஜ்யம் இங்கே. ஆமாம், பெரிய உலகம் பூரா ஒரே ஒரு ஆட்சி நடக்கிறது, அது சாத்தான் ஆட்சி. சரி, அதுக்கு முடிவு காட்டுறதுக்கு இயற்கை அது வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதை பற்றி பேச நான் வரல. ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய ஃபோன் வந்து உங்கள் பாப்பா கையில் கிடைக்காம பார்த்துங்க. தென் நெக்ஸ்ட், நோய் நாடி நோய் முதல் நாடி.
வள்ளுவர் சொல்கிறார், நோய் நாடி நோய் முதல் நாடி. அதாவது ஒரு நோய், அதாவது ஒரு ஒரு குற்றம், ஒரு தப்பு, அதை வந்து அடியிலேருந்து பார்க்கணும், வேர்லேருந்து பார்க்கணும், விதையிலேயே அதை வந்து என்ன பண்ணணும், நசுக்கணும். இந்த அகோரிகளுக்கு விதையை நசுக்கிடுவானுங்களாமே, ஆண்மை இருக்கக்கூடாதுன்னு, அந்த மாதிரி என்ன அவனுங்களை பற்றி பேசக்கூடாது, திட்டு பசங்க அகோரிஸ், டேஞ்சரஸ் ஃபெலோசிஸ், ஐய கர்மம், அவனுங்களை பற்றி தான் பேச வேண்டாம், அதை விட்டுருவோம். அப்போ நோய் நாடி நோய் முதல் நாடி, ஆரம்பத்திலேயே களை எடுக்கப்பட வேண்டும். ஒரு வயல் இருக்குது, அந்த வயலில் பயிர் விளைகிறது, நீர் ஊற்றுறோம், ஏர் ஓட்டுறோம், களை அடுக்கிறோம், நாற்று நடுறோம், என்னென்னமோ பண்ணுறோம், அதெல்லாம் நல்லா வரும்போது அங்கே களைகள் வருகிறது. என்னது கலைன்னா? நம்ம அந்த அல்லக்கை அரசியல்வாதிகள் அங்கே முடிக்கலாம், அவர்களை நறுக்க வேண்டும், இல்லை வாழ்வு போயிடும். அப்புறம் பார்த்துக்க, பயிர் வேண்டுமா, வாழ்வு வேண்டுமா, என்ன வேணுமோ பார்த்துக்க. அப்போது அந்த வேறு அறுப்பது என்னது, விதையிலேயே கிள்ளி எறிவது. ஆமாம் பெற்றோர்களே, உண்மையிலேயே நீங்கள், ஆமாம் உங்கள் செல்வம், உண்மையான செல்வம், பயங்கரமான செல்வம், நான் பெரிய கோட்டீஸ்வரன், நான் செல்வத்திற்கெல்லாம் செல்வந்தன் அப்படின்னா அது உன் பிள்ளை தான், உன் பிள்ளைகள் தான் செல்வத்தின் செல்வம். நீ வச்சுன்னுக்கிற காரு மயிறு கீர் எல்லாம் கையலாங்கடை பாரு, இந்த வருஷத்துலேயே நடக்கும், இல்லை அடுத்த வருஷத்துல நடக்கும். நீ வைத்திருக்கக்கூடிய அனைத்தும் எல்லாம், நீ எல்லாம் பேட்ரி எங்கேயோ போயினுக்குது டெக்னாலஜி. ஆமாம் ஆனால் எல்லாம் டஸ்க்கு, ஆமாம் எங்கேயோ ஒரு கூட்டின்னு போகிறோன்னு சொல்லிட்டுக்கிறாரு யார், டொனால்டு ஜான் ட்ரம்ப்பும் அண்டு அலான் மஸ்க்கும் எங்கேயோ போயின்னு இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாடு, இந்திய நாடு, இன்னும் நிறைய நாடுகள் இருக்குது, அதெல்லாம் நக்கின்னு தான் போயின்னு இருக்குது. சும்மா அங்கே வளர்ச்சின்னு எவனாவது ஏதாவது சொல்லின்னு இருப்பான், படிக்காத பைய அப்படி தான் சொல்லுவோம், அதை விட்டுரு. ஸோ இந்த பதிவு வந்து முக்கியமாக யாருக்குன்னா, யூடியூப் இருக்காங்கள்ல, யூடியூப் டீம், யூடியூபர்ஸ் கீழே இது. ஆமாம், இது யூடியூபர்ஸுக்கு கிடையாது, யூடியூப் டீம் இருக்கீங்களா, உங்களுக்கு தான் இந்த பதிவு. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த பதிவு எதுக்கு, மிஸ்டர் டொனால்டு ஜான் ட்ரம்ப், ஆமாம் உங்கள் சேனல் தானே யூடியூப் சேனல், இல்லீகல் இமிக்ரன்ஸுங்களை எப்படி நீங்கள் கொத்தாக தூக்கி வெளியில் போடணுன்னு சொன்னீங்களோ, அந்த மாதிரி இல்லீகல் இமிக்ரன்ஸ் என் நாட்டுக்குள்ளார இருக்கக்கூடாது. என் நாட்டுக்குள்ளார ஈஸ் ஆல்சோ ஒரு இமிக்ரண்ட், அவரும் ஒரு வந்தேரி தான், அவரும் ஒரு வந்தேரி. பட் அவர் என்ன சொல்கிறார், இல்லீகல் இமிக்ரண்ட், சட்ட விரோதமாக குடியேறுபவர்கள் இங்கே தப்பு. ஏன்னா என் நாட்டு மக்களை கெடுத்துட்டாங்க, என் அமெரிக்கா ரொம்ப அழகாக இருந்தது, இட்ஸ் ரியலி ரியலி பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், எக்ஸலண்ட், மார்வலஸ், அப்படி இருந்த ஒரு அமெரிக்காவை, 50 மாகாணங்கள் கொண்ட அமெரிக்காவை இந்த இல்லீகல் இமிக்ரன்ஸ் உலக நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே போய் உக்காந்து அந்த நாட்டு மக்களுக்கு வேலை இல்லாமல் பண்ணிட்டான். எஸ், அந்த ஊர் பசங்க, அந்த இளைஞர்கள், அவர்களுக்கு வேலை இல்லாமல் போனது யார் காரணம் என்பதை பற்றி நம்ம இங்கே ஆராய்ச்சி பண்ணலாம், அதை பற்றி நான் பேசல. பட் யூடியூப் மிஸ்டர் டொனால்டு ஜான் ட்ரம்ப், முக்கியமாக இந்த பதிவு உங்களுக்கு தான். இந்த பதிவு யூடியூபுக்கு அல்லது ஐக்கிய அமெரிக்க இறையாண்மை அமெரிக்கர்களுக்கு அல்லது அதாவது உலகில் உள்ள மொத்த நாடுகளும், உலகத்தில் ஒவ்வொரு நாடுகள் இருக்குது இல்லையாம்மா, அரசியல் அமைப்பு என்று அவர் கட்சிகளுக்கு ஏற்றாற்போல் ஒரு டிவி சேனல் வைத்திருப்பார்கள். அப்படி தானே 195 நாடுகள் இருக்குது, கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள். அப்போது அவர்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களை, கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கு என்று ஒரு 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 டிவி சேனல் வச்சுன்னு இருப்பாங்க. அதில் அவங்கள பற்றி தான் பேசிப்பாங்க, புகழ்ந்துப்பாங்க, என்னென்னமோ பண்ணிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் வருமானமே இருக்காது, நஷ்டத்தில் போயின்னு இருக்கும். ஆமாம், சேட்டலைட் ஸ்டேஷன்ஸுக்கு அது டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களே, அதுக்கு துட்டு கொடுக்கணும் இல்லை, அது பார்த்தா நஷ்டத்தில் போய் கொண்டு இருக்கும். ஆளுக்கு ஒரு இங்கே வச்சுன்னுக்கிறானுங்க தமிழ்நாட்டில் ஆள். ஆமாம், கவுன்சிலர்லாம் வச்சுன்னுக்கிறான் சேனல் சொந்தமாக, கவுன்சிலர் இல்லை, கவுன்சிலரு அப்புறம் நிறைய பேர் வச்சுன்னுக்கிறானுங்க சொந்த சேனல்ஸ் நிறைய. போனிலாம் ஆகாது, ஒரு நாய் கூட அதை பார்க்காது. இவங்களே அதில் ஏதாவது ஒரு செய்தியை போட்டுப்பான், நியூஸை போட்டுப்பான், இவனே நக்கிப்பான், இவனே பார்த்துப்பான், இவனே பிடிங்கிப்பான், கற்று கேட்டுப்பான். 10 பைசா லாபம் கிடையாது, நஷ்டத்தில் போய் கொண்டு இருக்கும், மாபெரும் நஷ்டத்தில். மாதம் 2 கோடியோ 3 கோடியோ வந்து துட்டு ஜோபிலேருந்து எடுத்து கொடுத்தா தான் சேனல் இருக்கும், எல்லாம் சேனல் தீருவான் போடுறான்னு சொல்லி தொட்டி விட்டுருவான். ஸோ அப்படி ஆளுக்கு ஒரு சேனல் வச்சுருப்பாங்க, எல்லாமே நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட சேனல்களையும் அவங்கள பற்றி தான் அவன் பேசிப்பான். தற்பெருமை, தற்குறிகள், தற்பெருமை பேசிக்கொள்வது.
அவனை பற்றி அவன் பேசணும் தான், அவனை பற்றி தான் அவன் பேசிக்கணும். சீசர் கூட அதான் சொல்கிறான். உன்னை பற்றி யாரும் பேச மாட்டாங்கடா, நீ தான் உன்னை பற்றி பெருமையாக பேசிக்கணும், உன்னை நீ தான் உயர்த்தி பேசிக்கணும். சீசர் சொல்லுவான். ரொமானியர் வேறு அவள் பேர் என்னது, நல்லா அழகி ஒருத்தி இருப்பாள், கிளியோபாட்ராவுடைய புருஷன், அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அப்படி ஏதோ பெருமைக்காவது ஒரு சேனல் வச்சுருப்பாங்க, அது கூட நஷ்டத்தில் போயின்னு இருக்கும். அது ஆமாம். இப்போது இதுதான் அந்த சேனல்களின் நிலை, புரியுதுங்களா? அந்த சேனல்ஸ் எல்லாம் இருக்குது, இதுதான் அதோடைய நிலை. சரி, அது சம்பாதிங்க போகுது. என்ன நாங்கள் தான் எல்லாம் மயிர் செருப்பு தேய்க்கிறவங்களெல்லாம் அவங்க ஆடு போட்டுக்கிட்டான்னு சொல்கிறோமே. நீ ஆடையாவது கொடு, அந்த மாதிரியாவது கொடு, பட் தட்ஸ் நாட் த மேட்டர். பட் ஏதோ பெருமைக்கு வச்சுன்னு இருப்பான். பெருமைக்கு பீத்துன்றதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி தான் வச்சுங்களேன், எல்லாம் வச்சுன்னு இருப்பான். சிலர் 5 சேனல் 10 சேனல்லாம் வச்சுன்னு இருக்கிறான்ப்பா அந்த ஊரில். 5 சேனல் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை சேனலுக்கு. ஏன்னா அந்த பொம்பளைங்க எதுவும் வதவாளுங்க சீரியல் பார்த்துக்கின்னு சீரழிச்சிக்கின்னு வீட்டுக்கு நாசம் பண்ணிக்கின்னு தெருவை நாசம் பண்ணிக்கின்னு ஊரை நாசம் பண்ணின்னு இருப்பாளுங்க. அதுக்காக வேணால் அது பயன்படலாம், பயன்படுதோ நம்ம டிவி பார்க்குறதே இல்லை. அதனால் அதை பற்றி நம்ம பேசுகிறது வேணாம், பேசவும் தேவையில்லை. எதுக்கு, அவனுக்கு பிரச்சனை, நமக்கு சரி, அதை விட்டுருங்க. ஸோ இல்லாமலும் போகலாம், அது அவரவர் சொந்த பிரச்சனை. நீ வச்சுக்காம போவான், சொந்த பிரச்சனை. ஆனால் ஜனநாயக நாட்டில் பேசுவதற்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, இது மன்னராட்சி தான், அதெல்லாம் ஒன்றும் மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. பட் பேச்சுரிமை இப்போ கூட அமெரிக்காவில் ஃப்ரீ ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே இருக்குது ஜனநாயகம். 47 அதிபர்களை பார்த்த ஒரு அமெரிக்கா. அது ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் அதிபதி வந்தாரே அப்பயே அவர் ஜனநாயகம்னுட்டார். தட் மீன்ஸ் ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பே பேச்சுரிமைக்கு இங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால தான் நானும் உட்காந்து பேசியிருக்கிறேன் இப்போ. ஏன்னா பேச்சுரிமை என்பது ஜனநாயகம், மக்களாட்சி இல்லையா? அதனால் டெமோக்ரஸி இல்லையா? அதுதான். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அது அவரவர் சொந்த பிரச்சனை. ஜனநாயக நாட்டில் பேசுவதற்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் பேசுகிறேன், அதனால தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரியா? ஸோ இப்போ நம்ம யூடியூபுக்கு வந்துடும். அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் சொன்னேன். யூடியூப் நிறுவனத்திற்கு ஆமாம், யூடியூப் என் தகப்பன் வாழும் ஆலயத்தை வியாபார கூடமாக மாற்றி விட்டீர்களே என்று ஆலயத்தில் சத்தம் போடுகிறார். யார் போடுகிறார்? ஜீசஸ் ஆமாம், கோயில்களை இந்த கருணாநிதி கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாகிவிட்டது. கருணாநிதி எழுதியிருப்பார், கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாகிவிட்டது. அதை யார் நீ கேட்பதற்கு? நானே பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சிவாஜி கணேசன் டைலாக். நல்லாயிருக்கும். இட்ஸ் பியூட்டிஃபுல், நல்ல விஷயந்தான் அது. அப்போது இங்கே யூடியூப் நிறுவனத்துக்கு நான் இந்த செய்தி அதுதான் முக்கியமாக. அதுவும் டொனால்டு ஜான் ட்ரம்பட் முடிந்தால் இந்த வீடியோ அவருக்கு சென்று அடையுமே என்றால் நன்றாக கவனிக்க வேண்டும். மிஸ்டர் டொனால்டு ஜான் ட்ரம்பட் நான் என்கிட்ட ட்ரம்பட் இருக்குது, நான் வச்சுருக்கேன். அதோ அங்கே இருக்கு பாருங்கள், ட்ரம்பட். ஸோ மிஸ்டர் ட்ரம்ப், அதனால் ஒரு ட்ரம்பட் என்பது அற்புதமான ஒரு கருவி. ஸோ அப்படி ஆமாம், ஒரு மியூசிக்கை ஒரு இறந்து போய்விட்டால் இல்லை இராணுவ அந்த பயிற்சிகளில் அப்படி நம்ம ட்ரம்பட், தட் இஸ் ட்ரம்பட். ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கு தான் ஜீசஸ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ என்னமோ எனக்கு தெரியவில்லை. ஜீசஸ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? இல்லீகல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரன்ஸ் மட்டும் இல்லை, இந்த யூடியூப்பில் இருக்கிறானுமோ இல்லீகல் இமிகிரன்ஸ். ஆமாம், இல்லீகல் இமிகிரன்ஸ் எங்கே இருக்கிறான்? யூடியூப்பில் இருக்கிறான். சரியான ஃபேக் ஐடி, தப்பான செய்திகள், வருமானத்திற்காக துணி அவுத்துட்டு போட்டுட்டு காட்டுறது, அப்புறம் காசு கேட்குறது, இதுக்கு கூட அதுக்கு கூட. ஜான் பாஸ்கோ நான் ஒரு பார்சல் ஒன்று அனுப்பிச்சி வச்சுருக்கேன். அந்த பார்சலில் நீ தீவிரவாதிகளுக்கு அனுப்புறதுக்காக என்னை கண்டுபிடிச்சி விட்டுட்டேன், ஒரு 10 கோடி ரூபாய். ஐயோ கர்மம். ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் யூடியூப் என்பது ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம். நானே நிறைய பழைய நாட்களில் சொல்லியிருக்கேன், ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் இருக்குது. யூடியூப் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள். சோஷியல் மீடியா ஏகப்பட்ட விஷயங்கள். அந்த ப்ரைவேட் மீடியாஸ் இருக்குது இல்லை, டெலி சேனல்ஸ் எல்லாம், நம்ம லைசன்ஸ்டு சேனல்ஸ், அவெல்லாம் எல்லாம் துட்டு வாங்கிக்கிட்டு எதை மட்டும் சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுவானுங்க. பட் யூடியூப் எல்லோருக்கும் எவ்வளோ பெரிய 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 விஷயங்களெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்கிறது. நாடும் நல்லா வந்துன்னு இருக்குது.
அமெரிக்கா போன்ற பெரிய பெரிய நாடுகள்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்கள் போடுற கருத்துக்களை அந்த மாதிரி வீடியோக்கள் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து ஆய்வு செய்கிறார்கள். ஏன் இப்படி இவன் பேசுகிறான், ஏன் இதுக்கு இந்த மாதிரி கமெண்ட், ஏன் இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அதன்படி ஆட்சியை வந்து அவர்கள் நடத்துகிறார்கள். அதனால் வந்து எல்லா கண்ட்ரீஸும் மோசமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கருத்துக்களை அவர்கள் சேகரிக்கிறார்கள். யார் யார் எந்தெந்த நாட்டில் அவன் ஜான் பாஸ்கோ மாதிரி உட்காந்து பேசினுக்கிறான். எதுக்காக அவன் அப்படி பேசுகிறான், அவன் பேசுறது சரி இல்லையா, தவறு இல்லையா, அவன் கூறுவது நியாயம் இல்லையா, மக்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் அவன் நினைக்கிறான். ஆனால் நம் மக்களை வந்து துன்புறுத்தி வாழ்க்கிறோம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க நம்மளை மாதிரி என்னை மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் யூடியூப் மூலமாக பேசுபவர்களை வைத்து காய் நோற்றப்படுகிறது. அரசியல் அமைப்பு எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் மிகப்பெரிய அயோக்கியத்தனம் யூடியூப்பில் நடந்துக்குது. தட் இஸ் நான் கேட்குறேன், ஒரு ரேஷன் கடையில் போய் ஓசியில் அரிசி கொடுக்குறான், அதை வாங்கணுன்னா கூட கை நாட்டு வைக்க சொல்கிறான். அது என்னமோ ஸ்மார்ட் கார்டாக என்னமோன்னு கேட்குறான். ஏன் வந்து உங்கள் சேனலில் வந்து எந்த ஒரு ஐடி கார்டு இல்லை, அது இல்லை, எப்படி வந்து அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறீங்க? தப்பு இல்லையா? அப்புறம் சொல்லுங்கள், டொனால்டு ஜான் ட்ரம்ப் அப்போ இது மட்டும் வந்து இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் கிடையாதா? ஒரு யூடியூப்புக்குள்ளார சட்ட விரோதமாக ஐடி இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஒன்றுமே இல்லை, சும்மா எவன் வேணால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், எவன் வேணால் எதை வேணால் பேசலாம். இட் இஸ் பேசுவது ஜனநாயகம், கருத்தை சொல்லுவது ஜனநாயகம். ஆனால் எவனை உள்ளே வச்சுக்கிறது? இங்கே கூட இந்தியாவில் கூட ஒரு 19 லட்சம் பேர் இருக்கிறாங்க இல்லீகல்ஸ், இந்த மாதிரி அகதிகளாக வந்தவர்கள். அப்படி முடியல. அது ஒரு சிஏஏ அது ஒரு இருக்குது, அது ஓடும். இன்னும் நாளுக்கு அப்புறம் அதை பற்றி பேசுவானுங்க. சிஏஏ இங்கே இருக்குது, ஒரு 19 லட்சம் பேர் என்னமோ இருக்கிறானுங்க. அந்த மாதிரி பாப்பார் மோடி வித்தை காட்டுவார். அவர் வித்தை காட்டுற டைம்லாம் வரும். இப்போ ஒரு வித்தை காட்டின்னு இருக்கிறாரு. அங்கே என்ன ஆயிடுச்சு தெரியல, கும்பமேளா, அதெல்லாம் ரொம்ப தப்பு. இதெல்லாம் செத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் 23ஆம் வரைக்கும் ஏதோ டைம் வச்சுருக்கிறாங்க. பிப்ரவரி 23 என்னமோ, அதுக்குள்ளே எல்லாம் செத்து போயிடுவான். சொல்ல முடியாது. மிகப்பெரிய ஒரு பேரிடர் வருது, பயங்கரமான ஒரு வெள்ளம் வருது, பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் வருது. இல்லை லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியாவில் காட்டுத்தீ பரவன மாதிரி ஒரு காட்டுத்தீவு பரவிச்சுன்னா மொத்த பேர் 13 கோடி பேரும் என்னமோ இருக்கிறானா அங்கே. அந்த ஓடுது திருவேணி, நம்ம கங்கா, யமுனா, சரஸ்வதின்னு ஒரு நதியே கிடையாது. எஸ், கங்கா இருக்குது, யமுனா இருக்குது, சரஸ்வதி இருக்குது, கீழே போதுன்னுவான். அங்கேயும் போகல. நான் குளிச்சிருக்கேன். இப்போ இல்லை, நான் சொல்கிறது ஒரு 15 வருடங்களுக்கு முன்பே சொல்கிறேன். அது எப்படியோ போய்டும். இவங்க கதை சொல்லிட்டு தான் இருப்பான், ஏமாந்துட்டு இருப்பான். இதான் மக்களை செருப்பால் அடிக்கணும், அவ்வளோதான். இந்த மக்கள் சரியில்லை. மக்கள் புறம்போக்கேச்ச பசங்க, திட்டு பசங்க, இவன் பண்ணுற அயோக்கியத்தனத்தை ஏமாத்துகிற விஷயத்தெல்லாம் மறைக்கிறதுக்காக இப்போ அதிகாரிகளுக்கு லஞ்சத்தை கொடுத்து அதை கொடுத்து அதிகாரிகள் இவன்களை அடிமையாக வச்சிருக்கல. இவனுங்க தான், இந்த மக்கள் தான் அதிகாரிகள் தலைவர்களை அடிமையாக வைத்து கொண்டு அவனுங்களுக்கு லஞ்சத்தை கொடுத்து காசை கொடுத்து நாங்கள் என்ன அயோக்கியத்தனம் வேணால் பண்ணுவோம், செய்வோம், போவோம், ஒரு நீ கண்டுக்காத. அப்படி மக்கள் தான் இங்கே குற்றவாளிகள். சரி, இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான மக்களுக்கு எதுக்கு வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் இல்லை, அது இல்லை, ஃபோட்டோ கூட இல்லை, ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ கூட வைக்க மாட்டாங்க. வாட் இஸ் திஸ் யார் மிஸ்டர் டொனால்டு ஜான் ட்ரம்ப்? இயேசுநாதர் உங்களை ஐக்கிய அமெரிக்க இறையாண்மை, ஐக்கிய அமெரிக்க இறையாண்மை நாட்டில் போய் இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. முடிந்தால் வேண்டாம், அந்த யூடியூப் என்ற ஒரு நிறுவனமே வேண்டாம். என்ன சோறாலாம் பிச்சை எடுத்துன்னுக்கிறீங்க? இல்லை கேட்குறேன், இந்த யூடியூப்னு ஒரு நிறுவனம் நீங்கள் நடத்தி தான் சோர்த்துணுன்ற ஒரு நிலை உங்களுக்கு இருக்கிறதா டொனால்டு ஜான் ட்ரம்ப்? யோசிச்சு பாருங்கள். மிஸ்டர், உங்கள் ஃப்ரெண்டு அவர் பேர் என்னது, எலான் மஸ்க். சிங்கங்கள் எல்லாம் திருத்தங்கள் சரி செய்யப்பட வேண்டும். புரியுதுங்களா? எப்படி வந்து இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸை வந்து வெளியேற்றினீர்களோ அதே போல் யூடியூபிலும் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ், தட் மீன்ஸ் சட்டவிரோதமாக ப்ரொஃபைல் ஃபோட்டோ இல்லாமல், ஃபோட்டோ ஐடி இல்லாமல், எந்த ஐடியும் இல்லாமல் கண்ட கருப்பத்தையும் பேசுகிறான். இல்லை வேறு ஆமாம், ஹவு டு ஓப்பன் யூடியூப், ஹவு டு மேக் மனி இன் யூடியூப், ஹவு டு மேக் சாமான் யூடியூப்பில், எப்படி யூடியூப்பில் சாமான் எப்படி போடலாம் எல்லாமா. வாட் இஸ் திஸ் யார் ஃபக்கிங் சன் ஆஃப் அ பாஸ்டர்ட்ஸ்? இதெல்லாம் தவறு. இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. ரொம்ப மக்கள் சாவறான். ஏற்கனவே சினிமாக்காரனுங்க அழிச்சிட்டானுங்க ஒரு பக்கம் மக்களை, சின்ன பிள்ளைங்கள்லாம். சினிமாக்காரன் ஒரு பக்கம் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். சினிமாவே கூடாது என்கிறேன் நான்.
சினிமா நிறைய பெரிய நாடுகளில் சினிமா கிடையாது. சினிமாக்காரர்கள் ரொம்ப ரொம்ப தப்பானவங்க. ஆமாம், இந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே தப்பானவங்க தான். பட் ஏழைகள் பாவம். ஆமாம், அப்போ அங்கே ரெட்டிடியன்ஸை கொண்ட மாதிரி நீங்கள் இப்போ எல்லாரையும் கொண்டுன்னு இருக்காதீங்க. ரெட்டிடியன்ஸ் அவன் பாவம், அவன் விட்டுருங்க. சரி, அதெல்லாம் வேணும் அதாக. ஆமாம், இது பாருங்க, இது என்னது மகாபயங்கரமான வியாபார கூடமாக இருக்கிறது. என்னது மகாபயங்கரமான ஒரு கேவலமான ஒரு சந்தை எது? அது யூடியூப். கேவலம். இங்கே கூட சோரி பஜாருன்னுவான், அந்த பஜாருன்னுவான், மூரு மார்க்கெட்டுன்னுவான், அந்த சந்தைன்னுவான், இந்த சந்தைன்னுவான். எல்லாம் ஏமாற்று வேலைகளை செய்யக்கூடிய சந்தைகளை எல்லாம் மிஞ்சிய ஒரு சந்தையாக இருக்கிறது யூடியூப். இது தவறு, இது நீடித்தால். அப்புறம் இருக்க சும்மா இருக்காது. மிஸ்டர் டொனால்டு ஜான் ட்ரம்ப், உங்களை ஜீசஸ் எதற்காக காப்பாற்றி கொண்டிருக்கிறார்? எல்லாவற்றையும் சரி செய்யவே வேண்டும் என்று. ஸோ இந்த நிறுவனம் உங்கள் நிறுவனம், இது ஒரு அமெரிக்க நிறுவனம். ஒரு அமெரிக்க நிறுவனம் வெள்ளக்கைங்கள்லாம் யூஸ் பண்ணுற நிறுவனமாக இருக்குது. இருக்கட்டும், பட் ப்ரொசீஜர் இருக்குதுல்ல, ஃபார்மாலிட்டிஸ் இருக்குதுல்ல. ஒரு வேலைக்கு போகணுன்னா, ஒரு குப்பாடுற வேலைக்கு போகணுன்னாலும் பேர் கேட்குற, வயசு கேட்குற, அப்பம் பேர் கேட்குற, ஊர் கேட்குற, எத்தனை நாள் எங்கெங்கெல்லாம் வேலை செஞ்சால் சர்வீஸ் என்ன கேட்குற, ரெஷ்யூமே கேட்குற. அப்போ இதுக்கு ஏன் கேட்க மாட்டீங்க? திஸ் இஸ் ஸ்டூபிடிட்டி. இது நீடித்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், டவர் கிவர்லாம் வச்சிடும், சர்வர் கிவர்லாம் வச்சிடும். ஆமாம், அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. ஜான் நேம், உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? டொனால்டு ஜான் ட்ரம்ப். ஸோ ரொம்ப கவனம் செலுத்துங்க. பார்த்தீங்கன்னாக்க இங்கே பாருங்கள். ஆமாம், என்னது இல்லை, இல்லீகல் இமிகிரன்ஸ் என்பது போல் ஃபேக் ஐடி ப்ரொஃபைல்ஸ். அப்புறம் எந்த ஃபேக் ஐடி எப்படி இருக்குது? பில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் அளவில் இருக்குது. பில்லியன்னா அவ்வளோ, மில்லியன்னா 10 லட்சமா? ஆமாம், ஓகே. பில்லியன்னா 1 கோடியா? ட்ரில்லியன்னா 100 கோடியா என்னமோ. ஓகே, அப்படி என்ற அளவில் யூடியூபில் இருக்கிறாங்க வேறு இந்த ஃபேக் ஐடி பீப்புள்ஸ். அப்படியா? அப்போது ஒரு சிம் கார்டு வாங்குவதற்கு, ஒரு சிம் கார்டு வாங்கினா ஆதார் கார்டு கொடு, போஸ்ட் கார்டு கொடு, மயிர் கார்டு கொடு, பேன் கார்டு கொடு, அப்புறம் பெட்டி கோட்டு கொடு, எல்லாம் கேட்குறீங்களே. ஏன் ஒரு யூடியூப்பில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறான் ஒருத்தன், அவன் நல்லவனா, தீவிரவாதியா, பயங்கரவாதியா, கலகக்காரனா? அவனுக்கு எப்படி நீங்கள் எந்த ஒரு ஐடி ப்ரூஃப் வாங்காமல் அவனை நீங்கள் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு அனுமதிக்கலாம்? இட் இஸ் டூ பேட். டொனால்டு ஜான் ட்ரம்ப், பார்த்துங்க. ஏன்னா அது உங்கள் சேனல். நானும் அதில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஜனநாயக நாடு, பேசுவதற்கு ஃப்ரீ ஸ்பீச்சுன்னு சொல்கிறீங்க. ஃப்ரீ ஸ்பீச், பேசும் உரிமை, அதனால தான் பேசுகிறேன். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஆமாம், அதெல்லாம் அதான் பேன் கார்டு, வயிறு கார்டு, போஸ்ட் கார்டு, பக்கத்து வீட்டு பாடி கார்டு யார்? அதான் பக்கத்து வீட்டு பாடி கார்டு, என் பொண்டாட்டிக்கு ஒரு பாடி கார்டு. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் தப்பு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப கேவலமாக பணம் சம்பாதிப்பதற்காக பயன்படும் யூடியூபில் ரொம்ப ரொம்ப கேவலம். என்ன தெரியுங்களா? ஆமாம், இப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே அந்த இது பிளாட்ஃபார்ம். வேறு எவ்வளோ சந்தை இருக்குது, ரோடு இருக்குது, ரோட்டில் காய்கறி விற்கிறான், என்னென்ன விற்கிறான். இப்போ ட்ரெயினில் கூட தான் என்னென்னத்தையும் விற்கிறான். ஸோ யூடியூபில் பணம் சம்பாதிப்பது எப்படி? ஷார்ட்ஸ் போட்டு 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 சின்ன சின்ன பிள்ளைகளை சீரழிப்பது எந்த வகையில் நான் சொல்லுங்கள் பக்கம். சின்ன சின்ன பசங்கள்லாம் இந்த ஷார்ட்ஸு ரீல்ஸுன்னு போடுறான். ஐயோ, எல்லாம் பார்க்குறாங்க, குட்டி குட்டி பாப்பாலாம் பார்க்குறாங்க, அநியாயமாக சீரழிஞ்சு போகிறாங்க. அப்புறம் என்னத்தை நீங்கள் அமெரிக்காவை இல்லீகல் இமிகிரன்ஸை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க. முதல்ல இதை சரி பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரி ஆகும். ஆமாம், இங்கெல்லாம் எதையாவது ஒன்று போட்டால் நீ துட்டு கொடுப்பேன்னு நினச்சி நீ வீடியோ போட்டுனுங்கிறான். சரி, வீடியோ போட்டு நல்ல கருத்துக்கள் சொல்லட்டும். எவ்வளோ நல்ல விஷயங்கள் தான். அலெக்சாண்டர் பற்றி சொல்லலாம், சாக்ரட்டிஸ் பற்றி சொல்லலாம், இயேசு பற்றி சொல்லலாம், புத்தர் பற்றி பேசலாம், எம்ஜிஆர் பற்றி பேசலாம். எவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க அற்புதமானவர்கள், சிந்தனையாளர்கள். டார்வின் பற்றி பேசலாம், கலீலியோ பற்றி பேசலாம், சொல்லுங்கள், அரிஸ்டாட்டில் பற்றி பேசலாம். எவ்வளோப்பா என்ன அப்படி. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு எதை பற்றி பேசலாம். மறுபடியும் உங்களுக்கு அதுக்கு தான். ஏன்னா ஜீசஸ் சிலுவையில் நம்ம தொங்கிக் கொண்டு உயிரை விடும் நிலையில் என் தகப்பனே ஏன் என்னை கைவிட்டாய் அப்படின்றார். ஜீசஸ் சிலுவையில் அறையும் போது என் தகப்பனே ஏன் என்னை கைவிட்டாய் அப்படின்றார். அவர் ஒரு யூதர் தான் அவரை கொன்னாங்க. அவரும் ஒரு யூதர். அவரை சாமியாக கும்பிட்றவங்க என்னன்னு சொல்லணும், யூதர் அப்படி சொல்லிட்டு தான். கிறிஸ்துவர் அங்கே கிறிஸ்துவர், அவர் என்ன கிறிஸ்துவராக இயேசுவா என்று ஏதோ ஒன்று சொல்லுவாங்க.
அதுக்காக ஒரு யூதர் ஒரு கிறிஸ்துவனாக யாரும் காசுக்காக எவனோ கிறிஸ்துவன் ஆகிட்டான். யூதன் தானேப்பா, யூதன் தானே. அப்போ ஒரு மதமே சரி, அவரை நீங்கள் போட்டுருங்க, கும்பிடுங்க, ஒரு மனுஷகுமாரன் ஏதோ ஒன்று. யூதன் தானே, அவன் எப்படி கிறிஸ்துவனாக மாறினான்? ஸோ இது மாதிரிலாம் பணத்துக்காக கேவலமாங்க இங்கே வந்து இது கோயில் சர்ச்சு கீச்சு மாஸ்க்கு கீஸ்க்கு எல்லாம் ரொம்ப இதெல்லாம் வேணாம், தவறு. இதெல்லாம் இயற்கை பார்த்துக்கின்னு இருக்குது. இயற்கை ரொம்ப கோபமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுங்க. மிஸ்டர் டொனால்டு ஜான் ட்ரம்ப் இல்லீகல்ஸ், இந்த இல்லீகல்ஸ் ரைட்டு, அவங்கள நீங்கள் துரத்துறீங்க, ரைட். இதையும் நீங்கள் சரி செய்ய வேண்டும், ஓகேவா? ஸோ இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியுங்கள் என்கிறார். யார்? ஜீசஸ் சொல்கிறாரு. நம்ம சிலுவையில் தொங்கிக்கிட்டே சொல்கிறாரு, என் தகப்பனே ஏன் என்னை கைவிட்டீர், இவர்கள் இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியுங்கள் என்கிறார். உங்களையும் தான், நீங்கள் வந்து உங்களை வந்து காப்பாற்றிருக்கிறார். உங்களை காப்பாற்றினால்தான் தான் இன்றைக்கி நீங்கள் மீண்டும் அதிபராக ஆகிருக்கிறீங்க. அதை நல்ல முறையில் செயல்படுத்த வேண்டும் என்றால் முதல்ல இந்த யூடியூப் என்கின்ற ஒரு நிறுவனத்தை ஒழிச்சு காட்டுங்க. அந்த மாதிரி டிக்கெட்டாக்கா ஏதோ எனக்கு பர்மிஷன் ஏதோ ஒரு சொல்கிறீங்களா, சரி அதை கூட நீங்கள் வச்சுங்க. பட் யூடியூப்பை ஒன்று கரெக்ட் பண்ணுங்க. ஆமாம், இட்ஸ் கரப்டடு. ஆமாம், கரப்டடு. யூடியூப் என்பது என்ன? கரப்டடு. ரொம்ப கேவலம், ரொம்ப அசிங்கம், வாந்தி வருது. ஸோ அதை சரி செய்யுங்கள். அப்புறம் அப்போ சொல்கிறார் என்னது, அப்போது ஜீசஸ் அது மாதிரி சொல்கிறார், இல்லீகல் இமிக்ரன்ஸ் நியாயமில்லை, ஏனில் இல்லீகல் ஃபேக் ஐடி அக்கௌண்ட்டு யூடியூப்பில் வைத்திருப்பவர்கள் நியாயம் இல்லை தானே? இல்லீகல் இமிக்ரன்ஸ் ஒரு குடியேறிகள் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் தவறு என்றால், அப்போ யூடியூப்பில் சட்டவிரோதமாக ஃபேக் ஐடி, வேறு ஐடி, அப்புறம் போடா போயிடின்ற மாதிரி எவ்வளோ தவறு, எதுவும் தவறு தான். ஸோ இதையும் நீங்கள் சரி செய்ய வேண்டும். முடிஞ்சால் யூடியூப்பே வேண்டான்றேன் நான், அது தூக்கிடுங்க. ஆமாம், அது இருக்கவே வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை எதுக்கு நடத்துகிறீங்க? அது நஷ்டத்தில் போனாலும் பரவாயில்லை, ஆனால் மக்களை கெடுக்கக்கூடிய, மக்களை சிந்தையில் இருக்கக்கூடிய, மக்களை சிலுவையில் ஏற்றக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது, பார்த்து கொள்ளுங்கள். அதுதான். ஸோ என்னது, இல்லீகல் இமிக்ரன்ஸ் நியாயம் இல்லையெனில் இல்லீகல் ஃபேக் ஐடி அக்கௌண்ட்டு யூடியூப்பில் வச்சுருக்கவங்க கூட சட்டவிரோதிகள் தான். ஆமாம், அப்படி நிறுவனங்களை நடத்துபவர்களும் சட்ட விரோதிகள் தான். அப்போ அப்படிப்பட்ட நிறுவனங்களை நடத்துபவர்கள் யார்? நீங்கள் தானே. சொல்லுங்கள், டொனால்டு ஜான் ட்ரம்ப். அப்போ அந்த மாதிரி நிறுவனத்தை நடத்துவது யார்? நீங்களா, இல்லை எலன் மஸ்கா, இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களா? யாராக இருந்தாலும் நீங்களும் சட்ட விரோதிகள், மனதில் கொள்ளுங்கள். சட்டங்கள் திருத்தப்படலாம், திருத்தப்படாமலும் போகலாம். புரியுதுங்களா? சட்டங்கள் திருத்தப்படலாம், திருத்தப்படாமலும் போகலாம். இங்கே ஒரு ஜட்ஜு ஒருத்தர் சொல்கிறார், நான் பார்த்தேன் ரீசன்ட், ஒரு ஜட்ஜு ஒருத்தர் சொல்கிறார், பாமர மக்கள் யாரும் கோர்ட்டுக்கு வராதீர்கள் சொல்கிறார். ஒரு ஜட்ஜு ஒருத்தர், பாமர மக்கள் யாரும் கோர்ட்டுக்கு வராதிங்க அப்படி சொல்கிறார் ஜட்ஜ். இங்கே நம்ம பார்த்தேன் ரீசன்ட்லி, இங்கே பார்த்தேன். அவர் ஏன் அப்படி சொல்கிறாருனாக்கா, ஏனென்றால் கோர்ட்டு பணக்காரர்களுக்கு பொம்பளைங்களை கூட்டு கொடுக்கவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறார். யார் இந்த ஜட்ஜு என்ன சொல்கிறாரு, பாமர மக்களே ப்ளீஸ் தயவு செஞ்சு கோர்ட்டுக்கு வராதிங்க. ஏன்னா கோர்ட் என்பது பணக்காரர்களுக்கும் பொம்பளைங்களை கூட்டி கொடுக்குறவங்களுக்கும் தான் அப்படி சொல்கிறார். ஒரு ஜட்ஜு சொல்கிறார். ஒரு ஜட்ஜ் எவ்வளோ வலி, எவ்வளோ வலி இருந்தால் அவர் அப்படி பேசுவார். வலிகளை வலிமையாக்கி கொண்டு, வலிகள் இருக்கும், அந்த வலிமையாக்கி கொண்டு எளிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வாழ்ந்தால் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். எல்லாம் ரொம்ப கஷ்டம், சத்துடுவோம். ஸோ பாருங்கள், அவர் ஒரு ஜட்ஜு சொல்கிறார், பாமர மக்கள் யாரும் கோர்ட்டுக்கு வராதீர்கள். ஏனென்றால் கோர்ட் பணக்காரர்களுக்கும் பொம்பளைங்களை கூட்டி கொடுக்கிறவர்களுக்கு மட்டும்தான். அப்போது இந்த நாடு எங்கே செல்கிறது என்கிறார். சொல்லுங்கள், ஒரு ஜட்ஜுங்க, ஒரு ஜட்ஜ் சொல்கிறார், இந்த நாடு எங்கே செல்கிறது என்கிறார். அன்பானவர்களே, இப்போது நம்ம நாட்டுக்கு வருவோம். இந்தியாவில் 150 கோடி, 140, 30, 44 2011 எடுத்தானுங்க சென்சஸ். அதுக்கப்புறம் சென்சஸ்லாம் எடுக்கலை. 2011 ஐ திங்க் அப்போ எடுத்தானுங்க சென்சஸ்ஸு. அதுக்கப்புறம் சென்சஸும் எடுக்கல, ஒரு மயிரியும் பிடுங்கல ஆயிடுச்சு. 2025 வந்துச்சா, 15 வருடமாக சென்சஸும் எடுக்கல, ஒரு மயிரியும் பிடுங்கல. நல்லா சம்பாதிக்கிறானுங்க. ஆனால்
செம்மையை ஆட்டையை போடுறது என்னமோ தவறாமல் போடுறானுங்க. இந்த இப்போ கும்பமேளாவில் போட்டுனுக்கிறானுங்களே அந்த மாதிரி. ஸோ இப்போ நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு வரும் இந்தியாவில் 150 கோடி மக்கள் தொகை, அமெரிக்காவில் 30 கோடி, எவ்வளோ அமெரிக்காவில் 30 கோடி. இருப்பினும் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குகிறார்கள். ரைட், ஓகே, 30 கோடி பேர் தான் நல்ல நம்பர் தான் எல்லா துறைகளிலும். ஓகே, கல்வி கில்வி படிப்பு மருத்துவம் கிருத்துவம் ராட்டு எல்லாத்துலேயும் கண்டுபிடிப்புகள் எல்லாத்துலேயும் ஓகே, நம்பர் 1 இருக்கிறீங்க. ஓகேவா? எல்லாத்துலேயும் கல்வி அறிவு அது மாதிரி எல்லாத்துலேயுமே மக்கள் தொகை அமெரிக்காவில் 30 கோடி இருப்பினும் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குகிறீர்கள். ரைட். ஆனால் 150 கோடி மக்கள் தொகை கொண்ட நாம் இங்கே எங்கள் ஊர் போல் வருமா? அப்படிப்பட்ட ஒரு ஊரில் 99% எல்லாருமே தெருக்கோடியில் இருக்கிறோம். நீங்கள் கோடியில் புரள்றீங்க. ஆனால் நாங்கள் இங்கே 140 135 150 கோடி பேர் இருக்கிறோம். அதில் ஒரு 99% பேர் எல்லாருமே தெருக்கோடியில் இருக்கிறோம். மீதி ஒரு 1% பேர் மட்டும் பணக்காரர் போர்வையில் வாழுகிறார்கள். பணக்கார நோயில் போர்வையில் இல்லை, பணக்கார நோயில் வாழுகிறார்கள். ஸோ இப்போ அந்த இந்த 99% தெருக்கோடியில் வாழ்கிறார்களே, அவர்கள் பார்த்திங்கன்னா கல்வி அறிவு இல்லை, வேலை இல்லை, அப்புறம் குடும்பம் குட்டி குழந்தைகள் எல்லாம் இந்த மூட நம்பிக்கை அந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கைன்னு சொல்லிட்டு பரப்பிக்கொண்டு அந்த மூட நம்பிக்கை மயில் நம்பிக்கை அதாவது கும்ப மேலே எங்கெல்லாம் நிறைய மேலே ஆகுது. எல்லாம் மூட நம்பிக்கை. டூரிஸ்ட்டுக்கு படிப்பு கிடையாது, கல்வெறி கிடையாது, சுத்தம் கிடையாது, தூய்மை கிடையாது, சோறு கிடையாது. ரோடை ஆக்கிரமித்து கொண்டு வாழ்கிறார்கள், நோயில் வாழ்கிறார்கள். அவன் பணக்கார நோயில் வாழறான், இவன் பிச்சைக்கார நோயில் வாழறான். இவ்வளோதான். அது பணக்கார நோய், இது பிச்சைக்காரன் நோய். ஸோ இப்படி ஏதாவது கொலைகாரர்களை உருவாக்குவது, கொள்ளை அடிப்பது, திருடுவது, தேச துரோகங்கள் பல பண்ணுவது, இந்த தலைவர்கள்லாம் பண்ணுறான்ல. தலைவர்கள் என்ன பண்ணுறான், அல்லது என்ன பண்ணுறாங்க அப்படிலாம் அதிகாரிகள் என்று கூறிக்கொண்டு ஜிங்கு ஜக்கு ஜால்ராகெல்லாம் போட்டுக்கின்னு அப்படியே வாழுகிறோம். நானும் சொல்கிறேன், நான் மட்டும் என்ன அப்படியே நானும் அந்த கர்மத்தில் ஒரு கர்மம் தான். அந்த சாக்கடையில் என்னது கடற்கரை சாக்கடை தான். ஸோ இப்படி ஆமாம், இது போன்று ஒரு நிலை அமெரிக்காவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு கேவலமான 99% மக்கள் அங்கே நீங்கள் நம்பர் 1 இருக்கிறீங்க. ஏதோ பிச்சைக்காரன் இருக்கான், கொஞ்சம் பேர் இருக்கான், கொஞ்சம் பேர் இருக்கான். 50 மாகாணத்துலேயும் கொஞ்சம் பிச்சைக்காரன் இருக்கான், ஹோம்லெஸ் இருக்கான், வீடு இல்லாதவங்க இருக்கான். பட் ஆனால் இங்கே 1% பேருக்கு தான் ஊடே இருக்குது, மீதி எவ்வளவுமே ஊடு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே 1% பேருக்கு 140-50 கோடி இருக்கிறான், அவ்வளோ பேரில் 1% பேர் பணக்காரன், மீதி பேர் எல்லாம் ரோட்டில் இருக்கிறான். இந்த நிலை உங்கள் நாட்டிற்கு வர வேண்டுமா? சொல்லுங்கள். டொனால்டு ஜான் ட்ரம்ப், சொல்லுங்கள். டொனால்டு ஜான் ட்ரம்ப், இந்த நிலை அமெரிக்காவுக்கு தேவையா? ஜாக்கிரதையாக இருங்க. யூடியூப் அப்படின்ற அதை சரி செய்யுங்க. இல்லையா பேசாமல் தொலைச்சி காட்டிடுங்க. இல்லாட்டினா இன்றைக்கி நான் சொன்ன 99% பிச்சைக்காரர்கள் இங்கே ரோட்டில் கிடக்கிற மாதிரி நாளைக்கு அமெரிக்காவில் ஒரு அற்புதமான அமெரிக்கா, ஒரு அழகான அமெரிக்கா, நம்பர் 1 அமெரிக்கா இந்தியா மாதிரி சிதிலங்களாகி போய்விடும். ஜாகிரதையாக இருங்க. ஸோ அதுக்கு தான் ஜீசஸ் உங்களை எதுக்கு தேர்ந்தெடுத்துருக்கிறாரு? டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்பதற்காக. டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்பதற்காக உங்களை தேர்வு செய்திருக்கிறார். நீங்கள் தேர்வு செய்யவில்லை. ஜீசஸ் சரி ட்ரம்ப்பை தேர்ந்தெடுக்கலாம், ட்ரம்ப் தான் இதுக்கு கரெக்டு, ட்ரம்ப்புக்கு தான் இதுக்கு சரியானவர் என்று ஜீசஸ் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறார். ஜீசஸ் உங்களை காப்பாற்றுகிறார். அப்படிப்பட்ட அமெரிக்காவை அழகாகவும் பாதுகாப்பாகவும் எப்பொழுதுமே நம்பர் 1 வைத்துக் கொள்வீர்கள் என்ற ஐக்கிய அமெரிக்க இறையாண்மை கொண்ட அமெரிக்கா, சாதா அமெரிக்கா இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமெரிக்காவை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஜீசஸ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். ஜீசஸ் சொல்கிறார். ஆமாம், ஜீசஸுடைய தீர்க்க தரிசனம் தோற்று போகாது. நீ சொல்லலை, ஜீசஸ் சொல்கிறார். இயேசுநாதருடைய தீர்க்க தரிசனம் பொய்யாயிடுமா? பைபிளில் என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அது மட்டும் தான் இப்போ இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அது ரொம்ப பேருக்கு தெரியாது, எனக்கு தெரியும், நான் படிக்கிறேன்ல. ஸோ பைபிள் கூறப்பட்டது தான் இன்றைக்கி இங்கே நடக்கக்கூடிய நிலநடுக்கம், அது லொட்டு, அப்புறம் அந்த வாட் இஸ் ஃபயரிங்
ஃபயர் ஃபைட்டர்ஸ் என்னென்னமோ நம்ம வெள்ளம் மழை பேரிடர் கீரிடர் இப்போ மீண்டும் அமெரிக்காவை நான் அழகுபடுத்த போகிறேன் எல்லாமே இங்கே வந்து எழுதப்பட்டிருக்குது, பைபிளில் இருக்குது. பைபிளில் சொல்லப்பட்டபடி தான் இன்றைக்கி ட்ரம்ப் நீங்களும் வந்து இன்றைக்கி அமெரிக்கா அதிபராக இருக்கிறீங்க. அதை மறந்துடாதீங்க. மெயினாக ஏன் இதை ஜீசஸே வந்து ஏன் யூடியூப் சரியில்லைன்னு சொல்லியிருக்கலாமேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். யார் மூலியமாக தான் சில விஷயங்கள் வந்து சொல்லப்படும். அப்படி என் மூலியமாக சொல்லப்படுதுன்னு நினச்சிங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஜீசஸ் சொல்கிறார் என்னென்னது டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்று நீங்கள் சொல்லவில்லை. ஜீசஸ் சொல்கிறார், நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள், அவ்வளோதான். அதனால் தான் அவர் உங்களை காப்பாற்றியிருக்கிறார் மிஸ்டர் டொனால்டு ஜான் ட்ரம்ப். ஆகையினால் அமெரிக்காவுக்கு ஏற்பட இருந்த இல்லீகல் இமிகிரன்ஸால் இனி அமெரிக்காவுக்கு ஆபத்து இல்லை. அவங்களெல்லாம் தொட்டிட்டோம். அமெரிக்காவில் ஏற்பட இருந்த பயங்கரமான ஆபத்து, அழிவு இந்த இல்லீகல் இமிகிரன்ஸால் இருந்தது இல்லையா, அது இப்போ இல்லை. ஏன்னா அதை தான் நீங்கள் தான் இப்போ சரி பண்ணிகிட்டே வரீங்களே. அதே மாதிரி மீண்டும் அமெரிக்காவுக்கு அழிவு ஏற்பட்டு விடும். அது எப்படி என்றால் யூடியூப் என்கின்ற சேனல் மூலியமாக, யூடியூபர்ஸுங்கன்னு சொல்லிக்கிறானுங்க இல்லை, அவங்க மூலியமாக நடந்துவிடும். ஜாக்கிரதை. அதுதான் அழிவு. அந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் என்கின்ற அழிவை இப்பொழுது தள்ளி விட்டுட்டு பாதுகாப்பு நிலைக்கு அமெரிக்கா வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்கா அழிவதற்கு, ஆபத்துக்கு உள்ளாவதற்கு மீண்டும் அங்கே ஒரு சான்ஸ் இருக்குது. அதுதான் இந்த யூடியூப். ஒன்று யூடியூபை வலிமைப்படுத்துங்கள், சரி செய்யுங்க. அந்த ஐடி இந்த ஐடி அந்த பொய்யான எந்த ஒரு இல்லீகல் இமிகிரான்ஸ் என்கின்ற ஃபேக் ஐடி பீப்புள்ஸ் யூடியூப்லேருந்து தூக்குங்க. இல்லையா, முடியலையா, நீங்கள் ஒன்றும் பிச்சைக்காரெலாம் இல்லை. உங்கள்கிட்ட காசு உலகத்துலேயே உங்கள்கிட்ட தான் பணம் இருக்குது. உலகத்துலேயே வந்து உங்கள்கிட்ட தான் அவ்வளோ பணம் இருக்குது. இந்த பிச்சை யூடியூப்பை வச்சு தானா நீங்கள் சோர்ஸ் சாப்பிட்ணும். அதனால் அந்த நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் எங்கே எழுத முடியாதோ, ஐயோ பேச முடியாதோன்னு பார்க்குறீங்களா? அது ஜான் பாஸ்கோ செவுத்தில் எழுதிட்டு போயிடுவான். செவுரு இருக்குல்ல ரோடில், அங்கங்கே செவுரு தரையெல்லாம் இருக்குல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பேர் தரையில் ஃபோட்டோலாம் வரைஞ்சிட்டு, ஃபோட்டோ வரைஞ்சி போட்டு அதில் கொஞ்சம் பேர் சில்லறைகளெல்லாம் போடுவான். அந்த மாதிரி வாழ்ந்து விட்டு போவேன். அதனால் தவறுகள் எங்கே நடந்தாலும் அங்கே ஜான் பாஸ்கோ கேள்வி கேட்பேன். ரைட்டுங்களா? ஸோ அதனால் ஏனென்றால் நல்லதோ கெட்டதோ அழிவோ ஆதிக்கமோ இது ஜீசஸால் நிகழ்த்தப்படும் நிகழ்வு. நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ இப்போ நான் பேசுகிறது கூட ஜீசஸ் என்னை பேச சொல்கிறார், நான் பேசுகிறேன். ஜீசஸ் உங்களை காப்பாற்றினார். இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லாம் அமெரிக்கா விட்டு துரத்து சொன்னார். நீங்கள் சொல்கிறீங்க ரைட். இப்போது யூடியூப் என்ற ஒரு கேவலமான ஒரு ஸ்தாபனம், நிறுவனம், அது அமெரிக்க நாட்டை அழித்துவிடும், அசிங்கத்தை ஏற்படுத்திவிடும். அதனால் ரெக்கவர் பண்ணுங்க. முடியலையா, அந்த நிறுவனமே தேவையில்லை. தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர். இந்த பதிவு வந்து டொனால்டு ஜான் ட்ரம்ப் அவர்களுக்கு. வாய்ப்பு இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ்.